ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 18வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ 600 கிராம் இருக்குது. இது நேத்திய வெயிட் அப்படியே வந்து சேமாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் மார்னிங் எடுத்துக்கிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணியும் அப்புறம் சிறுதானிய சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா எடுத்துக்கிட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சு சாப்பிடணுமா பன்னீரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதை விட பன்னீர் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஹரிணிக்கு பன்னீர் பட்டர் மசாலானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள் வந்து ரொம்ப நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்தாலும் முடியாது அப்படின்றதுக்காக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்தேன். ஹரிணிக்கு சிக்கன் பிடிக்காது, இருந்தாலும் நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக ஒரு 5 பீஸ் இருக்க மாதிரி சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க. ஹரிணிக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி சாப்பிடக்கூடிய ஆள். ஆனால் மதியம் 2 சப்பாத்தி எடுத்துகிட்டு பன்னீர் பட்டர் மசாலா எடுத்துக்கிட்டாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் தான் ஏதாவது எடுத்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு சாப்பிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க விருப்பப்பட்ட பொருட்களை சாப்பிட்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஈவினிங் அதை எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்பவும் போல் சூடான தண்ணியில் லெமனும் ஹனியும் கலந்து குடிச்சிட்டாங்க. இந்த வெயிட் லாஸ் பிளானில் ஹரிணி வந்து ஒயிட் ரைஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒயிட் சுகரும் எடுத்துக்கிறதுல மைதாவும் எடுத்துக்கிறது கிடையாது. சப்பாத்தி, சிறுதானிய உப்புமா அது மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஒரு 2 மந்த் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது அவங்களோட டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க பதார்த்தத்துக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸும் சாதத்துக்குன்னு தனியாக டிஃபன் பாக்ஸும் இருக்கும். நான் அப்படியே சொல்லிட்டேன், மாற்றி கொடுத்துட்றேம்மா உனக்கு. அதாவது நீங்கள் பதார்த்தம் கொண்டு போகிறதில்ல சாப்பாடும், அப்புறமா வந்து சாப்பாடு கொண்டு போகிறதில்ல பதார்த்தமும் கொண்டு போங்க. ஏன்னா ஹரிணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸே நான் விட்டுடுறேன் அப்படின்னாங்க. அப்படி ஃபுல்லாக ரைஸே விடக்கூடாது, நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால் ரைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஆனால் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஜூன் மாதத்துலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ரெசிபி இது பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சமயம் நான் ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றதுனால டெய்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் தோசை, அதாவது கம்பு தோசை, தினை தோசை அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சிறுதானிய சப்பாத்தி மாவில் வந்து சப்பாத்தி சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பொரியல் மாதிரி இத்தனை நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நான் வீட்டில் வந்து சிக்கன் செஞ்சுருந்தேன். சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இது கூட பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே பார்ப்போம், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் உடம்புக்கு நல்லது, ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவாக சாப்பிடும்பொழுது அது எப்படி வெயிட் கெயின் ஆகுது அப்படின்றத நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதை எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேலரிஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது. ஓகே, நாளைக்கு அதை பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.